வணக்கம், வெல்கம் டு ரிது ஃபுட் கோர்ட். இன்றைக்கி ரொம்பவும் ஃபேமஸான மதுரை தண்ணி சட்னி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வானலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துடலாம். 2 வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் வேண்டான்னு நினச்சிங்கன்னா 5 பச்சை மிளகாயாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அதையும் லைட்டாக வதக்கிக்கங்க. அடுத்தது 3 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டால் போதும், ரொம்பவும் வதக்க வேண்டாம். கண்ணாடி பதம் வதக்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சிடலாம். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். 1/2 கப்பு உடச்சக்கல்ல சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்தது தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிட்டு 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 6-7 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். வதக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்துட்டு சட்னியில் அதை இந்த தாளிப்போடு சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்ம மதுரை சட்னி, மதுரை தண்ணி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியும் கூட செய்கிறதுக்கு. செய்து சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாழ்க வளமுடன்.